ஒரு கோவிலுக்கு முக்கியமானதே வந்து கருவறையில் இருக்கிற இறைவனும் கோவில் இருந்ததுக்கான அடையாளத்துக்குரிய அந்த கோமுகம் தாங்க. அபிஷேக நீர் வர்ற கோமுகம் கிட்டத்தட்ட ஒரு 4 அடிக்கு மேலே இருக்குது. அது கோவில் நல்ல அளவில் மிகப்பெரிய அளவில் தான் இருந்திருக்கும். செங்கற்களால் ஆன அடித்தளம் இருக்குது. சாமி இருந்த மாதிரியே இருக்கார். ஆனால் அவருடைய முகமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்பட்ட நிலையில் இருக்குது. யாரோ தெரிஞ்சால் தெரியாமலையோ அப்படி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இப்படியே இந்த நிலையிலே பார்த்திங்கன்னா வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க. சாமி இருக்கார், கோவில் இருந்திருக்கான அடையாளம் இருக்குது. ஆனால் இன்னி வரைக்கும் இந்த கோவில் கட்டப்படாமல் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் அங்கே இருக்கிற உஞ்சினிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு புராதன அந்த ஊருடைய சாலை ஓரத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகான ஒரு சிவன். அவருடைய அந்த கோமுகமே வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு பக்கத்தில் இருக்கிற கோமுகமே ரொம்ப அழகாக இருக்குது. சாமியோடைய கோமுகமும் இருக்குது, கோவில் இருந்ததுக்கான அடையாளத்துடைய கோமுகமும் இருக்குது. ஆனால் இன்னும் ஏன் கோவில் கட்டப்படலைன்னு கேட்குறப்ப இங்கே ஒரு முனிக்கான அந்த கோவில் இருக்கிறதுனால அந்த முனி வந்து இங்கே கோவில் கட்ட உத்தரவு கொடுக்கலன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஊர் மக்கள்கிட்ட அனுமதி கேட்டுட்டு வந்திருக்கேன். கூடிய விரைவில் வந்து ஊர் ஒத்துழைச்சி சொல்லுங்கள். ஏன்னா இது ஒரு 10 ஊருக்கான ஒரு இடமா இருக்குது, 10 ஊருக்கான ஒரு சாமியாக இருக்குது. கூடிய விரைவில் கேட்டுட்டு சொல்லுங்கள், இல்லை நீங்களே பண்ணுங்கள், இல்லைனா நான் சொல்லுங்கள், நான் வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க இந்த நிலையில் பார்க்குறதுக்கு. கூடிய விரைவில் ஒரு மாற்றம் வருங்கிறத நம்புகிறேன். முடிஞ்சால் ஷேர் பண்ணி இந்த ஊர் மக்களுக்கு தெரிய வைங்க. நன்றி.